செயலாளர் திரு தீரஜ்குமார் IAS அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். சார் சீனி சார். காவல்துறை தலைமை இயக்குனர் அவர்களையும் அமலாக்கத்துறை கூடுதல் காவல்துறை இயக்குனர் அவர்களையும் சென்னை காவல்துறை மாவட்ட கண்காணிப்பாளர்களையும் மற்றும் மாநில மாணவியர் உள்ளிட்ட அனைவரையும் வரவேற்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய மாணவர்கள் மற்றும் இளைஞர்களின் எதிர்காலத்தின் மீது மிகுந்த அக்கறை கொண்டது. 2022ஆம் ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் மாணவர்களால் போதைப்பொருள் எதிர்ப்பு உறுதிமொழி ஏற்படுகிறது. இன்று வழங்கப்படுகிறது. மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு உறுதிமொழியை ஏற்று போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாட்டு. மிக்க நன்றி ஐயா. இயக்க மேலாண்மையானது போதைப் பொருட்கள் இல்லா தமிழ்நாடு மூலம் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களிடையே மாணவ புரட்சி தமிழக அரசின் முயற்சி. நமது தமிழக முதல்வரின் கனிவான ஆணைக்கிணங்க அனைத்து மாவட்ட ஆட்சியாளர் முதல்வரின் ஆணைக்கிணங்க தமிழகம் முழுவதும் அனைத்து பள்ளி மற்றும் கல்லூரிகளில் போதைப் பொருள் எதிர்ப்பு மன்றங்கள் மற்றும் போதைப் பொருள் எதிர்ப்பு தன்னார்வலர்கள் குறித்தும் தமிழ்நாடு என்ற கைபேசி செயலி போதைப் பொருட்கள் மற்றும் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் விற்பனை குறித்தும் புகார் அளிக்கும் விதமாக உருவாக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது. காவல்துறையின் தொடர் கண்காணிப்பின் மூலம் கடந்த 3 ஆண்டுகளில் தமிழகம் முழுவதும் உங்கள் குடும்பத்தோட அதையும் நாட்டோட அதையும் சிறப்பை எடுக்கும். எங்கேயும் எப்பொழுதும் எல்லோருக்கும் எனக்கு வேண்டாம், நமக்கு வேண்டாம். நம் முதல்வரின் பாசத்துகளுக்கு செவி சாய்ப்போம், போதை கொடுமைகளை வேரோடு சாய்ப்போம். போதை பழக்கத்தால் ஏற்படும் தீய விளைவுகளை நான் முழுமையாக அறிவேன். நான் போதை பழக்கத்திற்கு ஆளாக மாட்டேன். மேலும் எனது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் போதை பழக்கத்திற்கு ஆளாகவும் தடுத்து அவர்களுக்கு அறிவுரைகளை வழங்குவேன். போதைப் பொருட்கள் உற்பத்தி, நுகர்வு, பயன்பாடு ஆகியவற்றுக்கு எதிரான தடுப்பு நடவடிக்கைகள் மூலம் போதைப் பொருட்களை தமிழ்நாட்டில் வேறறுக்க அரசுக்கு துணை இருப்பேன். மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் மக்களின் நல்வாழ்வுக்கும் நான் அர்ப்பணிப்புடன் பங்காற்றுவேன் என்று உளமான உறுதி கூறுகிறேன். நன்றி. மற்றும் 2.5 கிலோ குட்கா பொருட்களை முழுமையாக பறிமுதல் செய்திருக்கிறார் திரு மா வசந்தகுமார் அவர்கள். அடுத்ததாக பள்ளி அளவில் சிறந்த விழிப்புணர்வு வருமானங்கள் முதலாவதாக முதல்வருக்கு தஞ்சாவூர் மாவட்டம் மூலதூர் அரசு ஆளுநர் எப்போதும் மாணவர்கள் IPS ஆபீசர் வந்திருக்கின்றார். மயில் வாகனன் இளம் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிற இந்த நேரத்தில் வேலூர் மாவட்டத்தில் இன்று ஊரிசு கல்லூரியில் போதைப் பொருளுக்கு எதிரான உறுதிமொழி ஏற்பு மற்றும் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கும் விழாவிற்கு இந்த தொன்மை வாய்ந்த கல்லூரி வளாகத்தில் உங்கள் இந்த உறுதிமொழி என்பது வெறும் வார்த்தைகளால உதடுகளவில் மட்டும் இருக்கக்கூடாது. இந்த உறுதிமொழி என்பது உள்ள அளவில் இருக்கணும். இப்ப இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நிறைய பேருக்கு போதைப் பொருளை பற்றின ஒரு விழிப்புணர்வு என்பது 18 பேர் ஒரு கேங் அவங்ககிட்ட 3000 மாத்திரைகளை நாங்கள் கைப்பற்றினோம்.
ஒரு மாத்திரையை ஏறத்தாழ 500 ரூபாய்க்கு விற்கின்றார்கள். இதனால் பல இளைஞர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகின்றது, அவர்களுடைய எதிர்காலம் பாதிக்கப்படுகின்றது. போதைகள் மிகப்பெரிய கொடூரமான விஷயம் என்ன, உங்களுடைய சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தை அது பாதிக்கும். உங்களுடைய சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தை பாதித்தா பியாண்ட் ரெக்கவரி தான் அது, அந்த அளவுக்கு உங்களை கொண்டு போயிடும். அதனால உங்களுடைய குடும்பமே, நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய பெற்றோர்களே கிட்டத்தட்ட பொருளாதார ரீதியில 20 வருடங்களுக்கு பின்தள்ளப்படுவார்கள். இந்த விஷயத்தை இளைஞர்கள் நீங்க ஃப்ரண்ட்லைன் வாரியர்ஸ் மாதிரி அவர்கள் தொடர்ந்து அரசினர் ஒழுங்குமுறை பற்றி பலருக்கும் தாங்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தொடர்ந்து ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மேல்நிலைப் பள்ளி வேலூர் அவர்கள் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மேல்நிலைப் பள்ளி வேலூர் தாங்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தொடர்ந்து பல்வேறு போட்டிகள் நடைபெற்றன. அதுக்கு உண்டான சான்றிதழ் இருக்கிறார். பேச்சு போட்டி அவரை தொடர்ந்து யோகேஸ்வரி பேச்சு போட்டிக்கான யோகேஸ்வரி சான்றிதழ் இருக்கிறார். 12 தொடர்ந்து வந்தனா அவர்கள் பேச்சு போட்டி சான்றிதழ் இருக்கிறார். அவருக்கு வந்து ஆக்கி இங்க பாருமா சிறப்பான போதைப் பொருட்களுக்கான இங்க பாருங்க அவருக்கு வந்து சத்யா அவர்களுக்கு வந்து பூமிகா பேச்சு போட்டுக்கான சிறந்த சான்றிதழ். பூமிகா அவர்களுக்கு வந்து கிருஷ்ணமூர்த்தி கட்டுரை போட்டிக்கான சான்றிதழ் இருக்கிறார். கிருஷ்ணமூர்த்தி காத்தி காத்தி வராங்கடா போட்டில் கூட வர்றா டாப் ஆஃப் கிடையாது கிடையாது